நான் ஒரு ரிட்டையர்டு சோல்ஜர். ஆர்மியில் 17 வருஷம் வேலை பார்த்துட்டு ரிட்டையர்ட் ஆனேன். அகைன் ஒரு கவர்மெண்ட் ஜாப் தேவைப்பட்டது அப்படிங்கிறதுனால 20 வயசில் நான் வந்து ஸ்டடி லைஃப்பை வந்து நிப்பாட்டிட்டேன். என்ன மாதிரி என்னுடைய ஏஜில் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு ஆள், ஃபாலோ பண்ணுறதுக்கு எப்படி ஃபாலோ பண்ணணும்னு தெரியல. அவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிற ஒரே ஒரு சின்ன அட்வைஸ் சஜஸ்ட் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் மறுபடியும் நான் அகைன் ஸ்டடி என்னுடைய கையில் எடுக்கிறேன். என்னையும் பார்த்து சொல்லியிருக்காங்க, நீ எல்லாம் வந்து பேங்க்ல ஜாயின் பண்ண முடியாது, உனக்கெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் கிடைக்காது. கால் பண்ணது வந்து மை மேத் டீச்சர் ஸ்பெஷல் நாகராஜன் சார், மை ஃபேவரட் டீச்சர். என் பேர் வெங்கடசுப்ரமணியன். நான் ஒரு ரிட்டையர்டு சோல்ஜர். ஆர்மியில் 17 வருஷம் வேலை பார்த்துட்டு ரிட்டையர்ட் ஆனேன். அண்டு நான் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து அகைன் ஒரு கவர்மெண்ட் ஜாப் தேவைப்பட்டது அப்படிங்கிறதுனால என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லார்ட்டையும் கன்சல்ட் பண்ணி அவங்க எனக்கு வந்து ஒரு ஐடியா கொடுத்து திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ரேஸ் இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி 2 இயர்ஸாக எனக்கு ப்ரிப்பேரிங் நல்லா இருந்தது. அண்டு எனக்கு வந்து டீச்சிங் அண்ட் லேர்னிங்லாம் நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க. ரயில்வே NTPCயில் வந்து சீனியர் கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க்கில் வந்து நான் செலக்ட் ஆகி எனக்கு இன்றைக்கி ஜாப் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஆர்மியில் இருந்து நான் ரிட்டையர்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. எங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேன் அந்த ஒரு கோட்டா மூலியமாக எங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. அதனால் நான் வந்து என்னுடைய எய்மும் என்னுடைய டார்கெட் என்னுடைய அச்சீவ் எல்லாமே வந்து ஏதாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எனி1, அது ரயில்வே பேங்க் அப்படின்னு இல்லை SSC இந்த மாதிரி நான் அதுக்கு நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள் சொன்னாங்க, இந்த மாதிரி சென்னை ரேஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோச்சிங் நல்லாயிருக்கும், நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு. அப்போது இங்கே வந்து நான் எல்லாம் வந்து கிளாஸஸ் அவங்க எப்படி பாடம் நடத்துகிறாங்க, எங்களுக்கு டெமோ சொன்னாங்க, எங்கள்கிட்ட காட்டினாங்க. அது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு அதில் எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சது. எங்களுக்கு வந்து ப்ரீஃப் பண்ணது எங்களுக்கு பிடிச்சிருந்தது. அதனால் சென்னை ரேஸில் வந்து ஜாயின் பண்ணோம். அண்டு NTPC இன்றைக்கி நான் வந்து ரயில்வே எக்ஸாம் கிராக் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு கிளாஸ் நடத்தும்போது இவங்க குரூப் ஸ்டடி எப்படி பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அண்டு ஸ்டடி மெட்டீரியல் கொடுப்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ், GK, ஸ்ட்ராட்டஜிக் GK இதெல்லாம் வந்து எப்படி படிக்கணும், எப்படி மெமரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மெத்தட் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அண்டு இவங்க டீச் பண்ணக்கூடிய அந்த டிப்ஸ் அண்டு ட்ரிக்ஸ் எல்லாமே, ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக மைண்டில் எப்படி செட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுப்பாங்க. இது எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுப்பாங்க. இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆரம்பத்தில் வந்து நான் வந்து அதாவது என்னுடைய 20 வயசில் நான் வந்து ஸ்டடி லைஃப்பை வந்து நிப்பாட்டிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து 17 இயர்ஸ் சர்வீஸ் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நான் ஆஃப்டர் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் மறுபடியும் நான் அகைன் ஸ்டடி என்னுடைய புக் கையில் எடுக்கிறேன். ஸ்டடி லைஃப் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து இந்த ஸ்பீடு கிடையாது. அப்போ இந்த ஸ்பீடை எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இங்கே உள்ள டீச்சர்ஸ் அவங்கள்ட்ட நாங்கள் வந்து ஐடியா கேட்டோம். அவங்க என்ன மேக்ஸிமம் எங்களுக்கு அவங்க வந்து நல்ல ஒரு அட்வைஸ் எப்படி சொன்னாங்க அப்படின்னா, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போது நாங்கள் ஒரு ஹார்ட் ஒர்க் அண்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம். மேக்ஸாக இருக்கட்டும், அது ரீசனிங்காக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஒரு நாளைக்கு 8 to 10 hours நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து ஸ்பீடு வரும்னு சொன்னாங்க. அதையே நாங்கள் ஃபாலோ பண்ணோம். அப்படியே நாங்கள் எக்ஸாம் கிராக் பண்ணோம். நெகட்டிவ் பாயிண்ட்ஸு நம்மளை வந்து என்னையும் பார்த்து சொல்லியிருக்காங்க, நீ எல்லாம் வந்து பேங்க்ல ஜாயின் பண்ண முடியாது, உனக்கெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் கிடைக்காது, நீ TNPSC முதல்ல வந்து கிளியர் பண்ணுறியான்னு பாரு அப்படின்னு என்னையும் வந்து நிறைய கிரிட்டிக்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, வந்திருக்கு. பட் நம்ம வந்து மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அதை பற்றியெல்லாம் வந்து கவலைப்படக்கூடாது. நம்ம எப்போவுமே பாசிட்டிவாகவே திங்க் பண்ணணும். பாசிட்டிவ் எனர்ஜி நம்மள்ட்ட இருக்கணும். அது நம்மள்ட்ட இருந்தாலே நம்ம எந்த ஒரு கோல்ஸ் எதையுமே நம்ம அச்சீவ் பண்ண முடியும். எங்கள் கிளாஸ் வந்து பேசிக் கிளாஸஸ் வந்து நடத்துவாங்க, 3 month கிளாஸஸ். அதோடு சேர்ந்து வந்து சர்க்கிள் நடக்கும். சர்க்கிளில் வந்து குரூப் ஸ்டடி ஒரு 5 பேர் இல்லை ஒரு 8 பேர் நம்மளாக ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி ஒரு குரூப் ஸ்டடி பண்ணுறதுனால நம்மளுடைய மெமரி பவர் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு குரூப் ஸ்டடியை கொடுப்பாங்க. அந்த அந்த சர்க்கிளில் வந்து 3 types ஆஃப் சர்க்கிள்ஸ் இருக்குது. வந்து ஈஸி லெவல் அண்டு மீடியம், மாடரேட் லெவல். இது எல்லாத்தையும் கிராக் பண்ணி போகும்போது நம்ம வந்து ஒரு
ஒரு லெவலுக்கு அப்புறம் நம்ம வந்து எக்ஸாம் கிராக் பண்ணக்கூடிய ஒரு நாலேஜ்டு நம்ம வந்துடுவோம். அந்த நாலேஜ்க்கு நம்ம வந்துடுவோம். நம்மள்ட்ட அந்த ஸ்பீடு வந்துடும். இது எல்லாமே வந்துடும். இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இந்த சர்க்கிள் மூலியமாகவும் அண்ட் இந்த குரூப் ஸ்டடி மூலியமாகவும் நம்மளுடைய ஸ்பீடு எல்லாத்தையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு ரிசல்ட் வந்தோடனே நான் ஃபஸ்ட்டு கால் பண்ணது மை கசின். அண்டு செகண்ட் கால் பண்ணது வந்து ரேஸ் இன்ஸ்டியூட்டு மேத் டீச்சர் நாகராஜ் சார். இவங்க 2 பேருக்கு தான் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது. அதுக்கப்புறம் தான் மை ஃப்ரெண்டு அண்டு மை பேரண்ட்ஸ் அவங்களுக்கெல்லாம். ஏன்னா இந்த நியூஸ் வந்து நாங்கள் செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு எனக்கு நியூஸ் தெரியும் போது மிட்நைட் 12 கிட்டத்தட்ட மணி 12:05 அந்த ரிசல்ட்டை நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே. அப்போது எல்லாருக்குமே நைட்டாகவே வந்து நாங்கள் ரிசல்ட் எல்லாருக்குமே வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணோம், அந்த மாதிரி நாங்கள் செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு. அதில் ஃபர்ஸ்ட் அண்ட் மை கசின் அண்ட் செகண்ட் ஒன் மை மேத் டீச்சர் ஸ்பெஷல் நாகராஜன் சார் வந்து வெரி ஸ்பெஷலி மை ஃபேவரட் டீச்சர். அவருக்கு நான் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். முக்கியமாக வந்து சொல்லணும் அப்படின்னா மை பெஸ்ட்டு ஃப்ரெண்ட், எனக்கு உறுதுணையாக இருந்து எனக்கு அட்வைஸ் கொடுத்து என்னை இந்த இன்ஸ்டியூட்டில் சேர்றதுக்கும் காரணமாக இருந்தவர் மிஸ்டர் விஜய் சுந்தரராஜன், மை ஃப்ரெண்ட். he is in retired Air Force and today he work in a railway station master. அவர் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணி அவருடைய ஒரு இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. ஒருத்தர் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். நான் அவரை ஃபாலோ பண்ணுவேன். அவர் எப்படி படித்தார், எங்கே படித்தார், அவர் தான் எனக்கு எல்லாமே. அவருக்கு தான் இந்த என்னுடைய வெற்றிகள் எல்லாமே சமர்ப்பணம். ரேஸை பற்றி இங்கே சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இங்கே எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரியும். இங்கே வந்து லைப்ரரி இருக்குது, லைப்ரரி ஸ்பெஷாலிட்டிஸ் அண்டு லேபு. முக்கியமாக எனக்கு நான் நாலேஜில் நான் விசாரித்த வரைக்கும் நிறைய சில இன்ஸ்டியூட்டில் வந்து இவ்வளோ கம்ப்யூட்டர்ஸ் லேப் இருக்கும், கம்ப்யூட்டர் இருக்காது. கம்ப்யூட்டர் இருந்தால் ஒர்க் ஆகாது. பட் இங்கே எல்லா ஸ்பெஷாலிட்டிஸும் இருக்குது. ஒரு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஒரு அவரேஜான ஒரு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. அண்டு எல்லாமே வந்து நல்லா செஞ்சு கொடுத்துருக்குறாங்க, செய்கிறாங்க. அவங்களுடைய டீச்சிங்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். என்ன மாதிரி என்னுடைய ஏஜில் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, ஃபாலோ பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எப்படி ஃபாலோ பண்ணணும்னு தெரியல. அவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிற ஒரே ஒரு சின்ன அட்வைஸ் சஜஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்டை செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அங்கே வந்து கோச்சிங் ஜாயின் பண்ணிட்டு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்த ஏஜாக இருந்தாலும் சரி, படிப்புக்கு வந்து வயசு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. எந்த 60 வயசுலையும் படிக்கலாம். அதனால் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டை நீங்கள் வந்து எடுத்து அதில் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் எப்போவாலும் ஜீவியம் எப்போனாலும் நம்ம வந்து அதை சாதிக்கலாம். இறுதியாக வந்து நான் சொல்லி விரும்புகிறது என்ன அப்படின்னா, எனக்கு உறுதுணையாக இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ண என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், மை ஒய்ஃப். அண்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ரேஸ் இன்ஸ்டியூட் மட்டும் இல்லாமல் அங்கே பாடம் எடுத்த என்னுடைய ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன்.